அசாமினுடைய சட்டப்பேரவையில் ஹிந்தி அறிமுகம் செய்யப்பட்டு இருக்கு. சட்டப்பேரவையினுடைய அலுவல் மொழியாக ஹிந்தி சேர்க்கப்பட்டு நாளையிலிருந்து உறுப்பினர்கள் ஹிந்தியில் பேசுறதுக்கு அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. சட்டமன்ற நடவடிக்கைகளை நேரடியாக ஒளிபரப்பக்கூடிய ALA சேனலுடைய பெயர் நாளையிலிருந்து அசாம் விதான் சபா டிவி அப்படின்னு மாற்றம் செய்யப்படவும் இருக்கு. அங்க சட்டப்பேரவையில அசாமி இருக்கு, ஆல்ரெடி இங்கிலீஷ் இருந்துச்சு, அப்புறம் போடோன்னு சொல்லி ஒரு மொழி, திபெத்திய பாரம்பரிய குடும்பத்தை சேர்ந்த மொழி, அதுவும் கூட அசாம் வங்காளம் இந்த பகுதியில் இருக்க திபெத் மக்கள்லாம் அதிகமா பேசக்கூடிய மொழி. ஸோ அதுவும் கூட அதிகாரப்பூர்வமா இருந்துச்சு. இப்ப அதுல அந்த வரிசையில ஹிந்தியையும் சேர்த்திருக்காங்க. எல் நினோவால பருவமழை குறைவா பெஞ்சிருக்கிறதால பெங்களூருக்கு குடிநீர் பயன்பாட்டுக்கு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கு. என்னென்ன பண்ணணும், என்னென்னலாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ரூல்ஸ் போட்டிருக்காங்க. அதுல என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா, குடிநீர்ல வாகனங்களை கழுவக்கூடாது. அதுக்கப்புறம் தோட்டங்கள், சாலைகள், நடைபாதைகள் எல்லாம் சுத்தம் செய்யறதுக்கு தண்ணியை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு உத்தரவிடப்பட்டிருக்கு. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.